Hello learners, welcome to my class. In this class, we gonna see about 18th century important event. Company acquisition இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்பார்ட்டண்டான இயர்ஸ் 18th century மட்டும்தான் நான் இந்த கிளாஸில் டீச் பண்ண போகிறேன். ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். 18th செஞ்சுரியோட இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் மட்டும் 18th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ஸ் அது மட்டும்தான் நான் இந்த கிளாஸில் கவர் பண்ணுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் லெட்ஸ் கெட் இன் டு லெசன். ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடிக் வார், ஃப்ரெஞ்ச் வார். கர்நாடிக் வார் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வார் 1746 48 வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வார். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வார் இயர் பார்த்திங்கன்னா 1746 to 48. செகண்ட் ஃப்ரெஞ்ச் வார் 49 to 54. இது செகண்ட் ஃப்ரெஞ்ச் வார். புரியும்னு நினைக்கிறேன். AFW அப்படின்னா செகண்ட் ஃப்ரெஞ்ச் வார் தான் AFW அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1746 to 48 ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் வார். 1749 to 54 செகண்ட் ஃப்ரெஞ்ச் வார் நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஃப்ரெஞ்ச் வார் நான் விட்டுட்டேன். தேர்ட் ஃப்ரெஞ்ச் வார் அடுத்து சொல்லணும். தேர்ட் ஃப்ரெஞ்ச் வார் 1858 to 1758 to 1758 to 1763. இது தேர்டு ஃப்ரெஞ்ச் வார். ஃப்ரெஞ்ச் கேம்பனை இது மூலமாக தான், இந்த வார் போட்டு தான் எலிமினேட்டட் ஃப்ரெஞ்ச் கேம்பனை இந்த வார் மூலமாக தான் நம்ம எலிமினேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன வார் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் வார் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 18th century அப்படின்னு பார்க்கும்போது பேட்டில் ஆஃப் பிளஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1757 பேட்டில் ஆஃப் பிளஸி. 1757 பேட்டில் ஆஃப் பிளஸி. கைஸ், இதை ஜஸ்ட் ஒரு நோட் எடுத்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால தான் நான் இந்த குரூப் 2 டார்கெட்டில் போட்டுட்ருக்கேன். டார்கெட் கிளாஸில் 1767 68 வரைக்கும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைசூர் வார். ஃபஸ்ட்டு மைசூர் வார் 1767 to 1768 வராது, 69 வரைக்குமே வரும். 9 வரைக்குமே அவங்க ஃபஸ்ட்டு மைசூர் வார் தான் நடந்துகிட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1780 84 வரைக்கும் செகண்ட் மைசூர் வார். இடைப்பட்ட டைமில் கொஞ்சம் அவங்க மைசூர் வார் நடக்கலை. செகண்ட் மைசூர் வார், MVனா மைசூர் வார். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் திஸ். 1767 to 69 ஃபஸ்ட்டு மைசூர் வார். 1780 to 84 செகண்ட் மைசூர் வார். ஓகேவா? எல்லாம் உண்டு தான். மைசூர் வார் வாட் எவர் இட் மே பி, ஆல் எவ்ரிதிங் இஸ் சேம். நெக்ஸ்ட்டு 1790 to 92 தேர்ட் மைசூர் வார். நெக்ஸ்ட்டு மைசூர் வார் பார்த்தாச்சு. மராத்தா வார் நான் இன்னும் சொல்லவில்லை. 1755 to 82 1 minute guys. 1755 இது 55 1775 to 1782. 1782 கரெக்டு. ஃபஸ்ட்டு மராத்தா வார் 1782. ஃபஸ்ட்டு மராத்தா. புரிஞ்சுதா? 1792 தேர்ட் மைசூர் வார். 1775 to 82 ஃபஸ்ட்டு மைசூர் வார். அவ்வளோதான் 18th century. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான வார் 19th centuryயும் பார்த்துடலாம்.
19th century 1800 to 01 வரைக்கும் சவுத் இந்தியன் ரெப்பீலன், தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் 1800 to 801 சவுத் இந்தியன் ரெப்பீலன், தென்னிந்திய கிளர்ச்சி. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1806 வெள்ளூர் ரெப்பீலன். நெக்ஸ்ட்டு 1828 பிரம்ம சமாஜ் வந்திருக்கும். 1828 பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. 1828 பிரம்ம சமாஜை ஃபவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1839 பாம்பே லேண்ட் ஹோல்டர்ஸ். இது அவ்வளோக்கா முக்கியம் இல்லை, சும்மா நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பெங்கால், பாம்பே ஆர் பெங்கால் லேண்ட் ஹோல்டர்ஸ். நெக்ஸ்ட்டு 1852 உங்களுக்கு தேவையில்லை. 1857 உங்களுக்கே தெரியும், கிரேட் ரிவால்ட், பெரும் புரட்சி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1861 பிரார்த்தன சமாஜ். 1861 பிரார்த்தன சமாஜ் அப்படின்றத ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க 1861. நெக்ஸ்ட்டு 1865 லண்டன் அசோசியேஷன். 1865 லண்டன் இந்தியன் அசோசியேஷன். நான் அடுத்த ஸ்லைட்லேயே சொல்கிறேன், இந்த ஸ்லைடில் பிரார்த்தன சமாஜ் மட்டும் பாருங்கள். 1861 பிரார்த்தன சமாஜ் ஃபவுண்ட் பண்ணியிருப்போம். 1865 லண்டன் இந்தியா அசோசியேஷன். அடுத்த ஸ்லைடில் எழுதிடுறேன் கிளியராக. 1865 தானே லண்டன் இந்தியா அசோசியேஷன். ஆமாம், 1865 லண்டன் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1866 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. 1866 கிழக்கிந்திய கம்பெனி, அதை தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1866. 66ன்னு போட்டேன், 1 minute. 1866 தானே போட்டேன், கரெக்டு. ஓகே, நான் 61ன்னு போட்ட மாதிரி பார்த்தேன், சாரி. ஓகே, நெக்ஸ்ட்டு 1868 அம்ரித் பஜார் பத்திரிகா. அம்ரித் பஜார் 1868 அம்ரித் பஜார் பத்திரிகா. 1870 பூர்ண ஸ்வராஜ் தான், பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 1875 பிரம்மஞான சபா. 1875 3 இது வந்திருக்கும். பிரம்மஞான சபா, அப்புறம் ஆரிய சமாஜ், அப்புறம் இந்தியா லீக். இந்தியாவோட லீகும் அப்போ தான் இந்தியாவோட லீகை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட லீக் 1875 பிரம்ம ஞான சபா, ஆரிய சமாஜ், இந்தியா லீக் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்தியா லீகை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. கைஸ், ஐ ஹோப் திஸ் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் கிளியர் டு ஆல். If it's not clear, just mention in comment box. I will do further alteration on upcoming classes. Okay. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1876 இந்தியா வந்து இந்தியன் அசோசியேஷன். 1876 இந்தியன் அசோசியேஷன். 1876 இந்தியாவோட அசோசியேஷன், அதாவது இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் 1876. அடுத்தது வந்து 1883 ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ்ட் பை இல்பர்ட் பெல். அதாவது அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ உங்களுக்கு தேவையில்லை. இல்பர்ட் பெல் ஷார்ட்டாக நான் எழுதிடுறேன். இல்பர்ட் பெல் 1883 இல்பர்ட் பெல் கான்ட்ரவர்சின்னு படிச்சிருப்பீங்க, அதுதான். 1884 MMSன்னு நான் ஷார்ட்டாக சொல்லுவேன், அதுதான் ஒன்றும் இல்லை, மெட்ராஸ் மகாஜன சபா.
அதுதான் 1884 ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1885 தான் ஐஎன்சி வந்திருக்கோம். போன கிளாஸில் தான் பார்த்தோம் ஐஎன்சியை பற்றி. ஐஎன்சி ஃபஸ்ட்டு செஷன் எங்கே நடந்துச்சு? ஐஎன்சி ஃபஸ்ட்டு செஷன் பாம்பேயில் நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது 1892 இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்திய கவுன்சில் சட்டம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1894 காங்கிரஸ் செஷன் மெட்ராஸில். 1894 காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னா மெட்ராஸில். 1894 காங்கிரஸ் செஷன் மெட்ராஸில் நடந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு திலக் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. திலக் அரெஸ்ட் பண்ண செஷன் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்த செஷனே அவர் அரெஸ்ட் பண்ண செஷன் தான். அதாவது 1897 திலக் அரெஸ்டட். திலக் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த இயரில் தான் திலக் எப்போ அரெஸ்ட் ஆனார்னு கூட. See, there may be a question when Tilak is arrested and whatever it may be. Alteration of question also mad. யாரும் நல்லா பார்த்துக்கோங்க. 1897 தான் திலக் அரெஸ்ட் ஆகிருப்பார். நெக்ஸ்ட்டு 1899 அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க. 1899 அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் 19th செஞ்சுரி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 20th செஞ்சுரி பார்க்கலாம். இப்போ 20th செஞ்சுரி பார்க்கலாம். 1905 எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபெமிலியராக தெரியும். பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்காள பிரிவினை. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905. அடுத்தது 1906 முஸ்லீம் லீகு. நெக்ஸ்ட்டு 1907 இது அவ்வளோக்கா முக்கியம் இல்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. செடிஷியஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். செடிஷியஸ் ஆக்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. எனக்கு தமிழ் எக்ஸாக்டாக இதுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு 1909 சூரத் ஸ்பிளிட்டு. இதை வந்து 1907 சில இடத்துல கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டான இயர் வந்து 1909 தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1914 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். 1914 ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். 1916 ஹோம் ரூலு. யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா அப்படின்னா திலக் ஒரு இடத்துலையும் ஆனி பெசன்ட் ஒரு இடத்துலையும். நம்ம இதை பற்றி செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் போடுறேன், அந்த கிளாஸில் பார்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1917 இங்கே 1917 கோல் ஆஃப் பிரிட்டிஷ்க்கு என்ன கோல் இன் இந்தியா அனௌன்ஸ். பிரிட்டிஷோட கோலை வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கோல் ஆஃப் பிரிட்டிஷை இந்தியாவில் சொல்லியிருப்பாங்க. கோல் ஆஃப் பிரிட்டிஷை இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1980 மான்டாக் செம்ஸ்ஃபோர்ட். 1980 மான்டாக் செம்ஸ்ஃபோர்ட். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரியும். மான்டாக் செம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு படிச்சிருப்பீங்க. 1919 ரவுலட் ஆக்டுக்கு இன்னொரு பேர் பிளாக் ஆக்டு அப்படி கூட சொல்லலாம். 1920 கிலாஃபத் மூமெண்ட்டு. 1920 கிலாஃபத் மூமெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 1921 வந்து பிரின்ஸ் ஆஃப் வேலிஸ். பிரின்ஸ் ஆஃப் வேலிஸ் அப்படின்றத பாய்கட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் நான் எழுதிக்கோங்க. பாய்கட் ஆஃப் பிரின்ஸ் ஆஃப் வேலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1921 23 வரைக்கும் ஸ்வராஜ் பார்ட்டி.
நெக்ஸ்ட்டு கடைசியாக வந்து ஸ்வராஜ் பார்ட்டி ஸ்வராஜிஸ்ட் மூமெண்ட், இது எப்படி வேணால் சொல்லலாம். 1927 சைமன் கமிஷன். 1927 சைமன் கமிஷன். 1928 நேருவோட ரிப்போர்ட். 1928 நேருவோட ரிப்போர்ட். 1921 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ். 1921 to 23 ஸ்வராஜ் பார்ட்டி. 1927 சைமன் கமிஷன். 1928 நேருவோட ரிப்போர்ட்டு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா 1929 பூர்ண ஸ்வராஜோட ரெசல்யூஷன். பூர்ண ஸ்வராஜ். ஸோ நான் இதில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறேன், ரொம்ப முக்கியமானது மட்டும் சொல்லிகிட்ருக்கேன். 1932 ஆனால் மோஸ்ட்லி இதில் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. 1930 சிவில் டிசோபிடன்ஸ் மூமெண்ட் படிச்சிருப்பீங்களா, அதுதான் வந்து இந்த மூமெண்ட்டு. 1930 ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸை 1930. அடுத்த ஸ்லைடில் எழுதுகிறேன், ஸ்பேஸ் பத்தில். 1930 ஃபஸ்ட்டு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 தான். இங்கே தான் வந்து காந்திக்கும் ஐர்வின்க்கும் ஃபேக்ட் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு, இது வந்து 1931 நடக்கும். நெக்ஸ்ட்டு 1932 தேர்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸு. 1935 ஆல்சோ 37 வரைக்குமே சொல்லலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18 போட்டோன்னா 1939 காங்கிரஸில் இருக்க மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவாங்க. காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ரிசைன் பண்ணோம். ஸோ ஓகே, 1940 வரைக்கும் போடுறேன், அதுக்கு மேலே நான் ஒரு செப்பரேட் கிளாஸாகவே போடுறேன். 1940 இண்டிவிஜுவல் சத்யாகிரகா 1940 நடக்கும். நெக்ஸ்ட்டு 1940 இன்னும் சில ஈவெண்ட். இண்டிவிஜுவல் சத்யாகிரகா பார்த்தாச்சு. அதே 1940 ஆகஸ்ட் ஆஃபரும் நடக்கும். அடுத்தது 1942 பொறுத்த வரைக்கும் கிரிப்ஸ் நடக்கும். குவிட் இந்தியா மூமெண்ட் நடக்கும். இது ரெண்டு மூமெண்ட்டு முக்கியமானது. அப்புறம் 19 கிரிப்ஸு, குவிட் இந்தியா மூமெண்ட்டு, இது ரெண்டுமே வந்து 1942 தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு 45 வாவல் பிளான், விவல்னு சொல்லுவீங்க, வாவல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ 1940 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆஃபரு, 1942 பார்த்தீங்க அப்படின்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டு, 1945 பார்த்தீங்கன்னா விவிலோட பிளானு. 1945 விவிலோட பிளானு.
ஸோ 1940 பார்த்திங்கன்னா விவிலோட பிளான். 1940 ஆகஸ்ட் ஆஃபர், 42 கிரிப்ஸு, 42 கிரிப்ஸு, அதாவது கிரிப்ஸ்னால் கிரிப்ஸ் மூமெண்ட்டை தான் கிரிப்ஸ்ன்னு எழுதியிருக்க ஷார்ட்டாக. அதுவே 1942 குவிட் இந்தியா மூமெண்ட்டு, 1945 விவிலோட பிளானு, 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் வந்து 18th century, 19th century அண்ட் ஆல்சோ 20th centuryயில் வந்தக்கூடிய இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வித் ஈவெண்ட்ஸோட கவர் பண்ணிட்டேன். Hope this class is very useful for you guys. We'll meet you on next class soon. Thank you all.